குட் மார்னிங் சௌமியா. நீ ராத்திரி ஃபுல்லா தூங்கலையா? இல்லங்க, ராத்திரி பூரா தூக்கமே வரல. என்னோட காதல் உன் தூக்கத்தை கெடுத்துருச்சு இல்லையா? அதானே. சிண்டுவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த திருநங்கைகளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சா என்னங்க ஆகும்? சௌமியா, நீ இதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது. இந்த உலகம் உன்னை பத்தி என்ன எப்படி யோசிச்சா நமக்கு என்ன வந்துச்சு சொல்லு? நமக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் யோசி. இங்க பாரு, நமக்குள்ள நீ நான் நம்மளுடைய காதல், இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த வீட்டுல உனக்கு மருமகன்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது பிரீத்தி. இதுதான் உனக்கு உலகம். இப்ப நீ இந்த உலகத்தை தவிர மத்தவங்களை பத்தி கவலைப்படவே கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. அத்தையும் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லுவாங்க. இல்லனா இந்த மாதிரி ஒரு கொடுப்பன திருநங்கைகளுக்கு இருக்காதுங்க. கொடுத்து வச்சவன் நான் தான். எனக்கு நீ கிடைச்சிருக்க. நீ கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? பொறுக்கி மாதிரி. நாள் முழுக்க சும்மா கண்டபடி சுத்திக்கிட்டு இருப்பேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆனா இப்ப நீ வந்ததுக்கு அப்புறமா நான் இப்ப பொறுப்பா நடந்துக்கிறேன். குடும்பத்தை பாத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. சொல்லவா? சொல்லு. என்னோட நகைங்களை அடமானம் வச்சு உங்க சித்தப்பாவுக்கு உதவி பண்ணுங்களேன். நமக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் அதை நாம திருப்பிக்கலாங்க. ஒருவேளை நமக்கு பணம் கிடைக்கலனா? பரவாயில்லங்க, நான் எங்க நகைகள் எல்லாம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கல்யாண டைம்ல கிடைச்சது. அப்புறம் நீங்க பாரு சௌமியா, நீ ஒரு நல்ல குடும்ப பொண்ணா நடந்துக்கிறேன்னா நானும் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கிறேன். ஆனா இந்த பேச்சை விட்டு இதுக்கு மேல பேசாத. நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, ஆனா கேளுங்களேன். நாம அவங்களுக்கு உதவி பண்ணலன்னா வேற யாருங்க பண்ணுவாங்க? அப்புறம் நீங்க சொல்லுவீங்கல்ல, ஏன் சந்தோஷத்துல உங்க சந்தோஷமும் இருக்குன்னு. இதுல என்னோட சந்தோஷமும் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ப்ளீஸ் அருண். இப்படி ஏதாவது பேசி உன் பேச்சை நான் கேட்கற மாதிரி செஞ்சிருவேன், அப்படிதானே? நான் குளிக்க போறேன், நீ நகை எடுத்து வை. அதை வச்சு ஏதாவது செய்ய பார்க்கலாம். தேங்க்யூ அருண். வெல்கமுங்க. என்னாலதான் அத்தை ஷனு அத்தைய ரொம்ப திட்டினாங்க. அவங்கள அடிக்க கை கூட வாங்கினாங்க. அப்பெல்லாம் என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா ஒருவேளை என்னால ஷனு அத்தைக்கு உதவி பண்ண முடிஞ்சா என்னோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஷனு, நீ உன்னோட போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டல. சரி, பரவாயில்ல. உனக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடலாம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. வெற்றியோ தோல்வியோ கடைசி மூச்சு வரைக்கும் போராடலாம். இந்த வீட்டில் நீ நிம்மதியா இருக்கணும்னா உன்னுடைய இந்த அழகான முகத்தை கொஞ்சம் சிரிச்ச முகமா வச்சுக்க. நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா தெரியுறியோ அப்பதான் உன்னை அந்த அளவுக்கு கம்மியா திட்டுவாங்க. கொஞ்சம் நான் சொல்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஆமா, வா டீ சாப்பிடலாம். ஒரு பொண்ணா இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராத்திரியும் பகலும் திட்டு வாங்குறது எப்படி இருக்கும்னு. போதும் வினத், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் டீ குடிக்கிறதுனால சரியா போயிடாது. நான் டீ குடிக்க வரமாட்டேன். நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. சித்தி, சித்தி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. டீ குடிக்கிறதால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போறது இல்ல. ஆனா ஒண்ணு, டீ குடிக்கிறதால எல்லா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பா தீர்வு வரும். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பொண்ணா சொல்றேன், நம்புங்க. ராவி, நீ சுத்தி வளைச்சு என்கிட்ட இந்த மாதிரி பேசாத. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே எனக்கு மூளை குழம்பி போயிருக்கு. நீ இப்படி பேசுறதுனால இன்னும் பிரச்சனை தான். சரி, ஒரு வேலை பண்ணுங்க. முதல்ல நீங்க இந்த டீயை குடிங்க. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ.
தேங்க்யூ வெரி மச் சூரிய பகவானே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆசை 100 வகை. கடவுளே, ட்ரிங்க்ஸ் பண்ணா லிவர் கெட்டு போயிடும். இந்த விஷயம் தெரியுமா? அத நான் சொல்லல, ஒரு படத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னார். அந்த சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார்னா, அந்த படத்துல அவரு நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு பார்ட்டிக்கு போகும்போது என்ன பலவந்தமா குடிக்க வச்சுட்டாங்கன்னு. என் கையால போட்ட டீயை குடிச்சேன்னு வச்சுக்கோ, ஹேங் ஓவர் எல்லாம் சரியா போயிடும். இத இந்த சூப்பர் ஸ்டார் சொல்றேன், சாப்பிடு. ட்ரிங்க்ஸ் எப்படி குடிக்காம இருக்க முடியும்? ஆக்டிங் இருக்குல்லங்க, ஆக்டிங் அது ரொம்ப கஷ்டமான காரியங்க. நான் தினமும் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாள் புறா சௌமியா எதிரில் வரும்போதெல்லாம் செல்லும் மருமகளே என்னம்மா வேணும். இது ரொம்ப கஷ்டமான காரியங்க. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். அதெல்லாம் சரிதான் பிரீத்தி, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. ஆனா இந்த பிரச்சனையால நம்ம பொண்ணு ராவிய நாம இழந்துடவே கூடாது. இல்லங்க இல்ல, உங்களுக்கு உங்க பொண்ணை பத்தி தெரியாதா? அவகிட்ட நம்ம உண்மையை சொன்னா நம்ம கிட்ட அவ ஓடி வந்துருவாங்க. சித்தி, நம்ம 2 பேரோட எதிரி ஒருத்தர் தான் சௌமியா. அம்மா அருணோட அன்புல முழுசா முழுகிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்ல. சௌமியா ஒரு திருநங்கையா இருந்தும் அவளோட வாழ்க்கைக்காக அவளால போராட முடியும்னா அப்ப நம்மளால ஏன் முடியாது? நம்ம எப்படி அவ்வளவு சுலபமா நம்மளோட இடத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? சித்தப்பா சரியா சொன்னாரு, நம்ம போராடியே ஆகணும். அந்த திருநங்கைக்கு அவளோட உண்மையான இடத்தை காட்டி நம்மளோட இடத்தை பறிச்சாகணும். இந்தம்மா, நீ வேணா பாரு, உன் இன்டர்வியூ ரொம்ப நல்லா நடக்கும். அதோட இந்த வேலை உனக்கு தான் கிடைக்கணும்னு நான் அம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ பாட்டி. நல்லா இருக்கும். இன்டர்வியூவை நல்லபடியா முடிச்சிட்டு வா சுமதி. கண்டிப்பா. தேங்க்யூ. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. வணக்கம் பாட்டி. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம்ப்பா. ஆமா, இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நான் இப்ப அமிர்த்சர் போயிட்டு இருக்கேன். அமிர்த்சரா? நீயுமா? நானும்னா புரியல. இப்பதான் சுமதியும் அமிர்த்சர் கிளம்பிட்டு இருக்கா, ஒரு இன்டர்வியூக்காக. அவளே அழைச்சிட்டு போயிடுங்க. தாராளமா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சுமதிக்கு என் கூட வர ஓகேனா எனக்கு ஓகே தான். அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. I'll manage. நானே போய்க்கிறேன். பாட்டி, நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷம். சுமதி, நீ எதுக்குமா கஷ்டப்பட்டு பஸ்ல போனோம்? அவன் சொல்றது கரெக்ட் தானே? நீ அவன் கூட போயிட்டு வாயேன். பாட்டி சொல்ற இந்த பேச்ச கூட நீ கேட்க மாட்டியாமா? போயிட்டு வாடா, வருண் உன்னை கூட்டிட்டு போவான். இப்ப போலாமா? ஓகே, கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாமா. மகேந்திரா, இந்த வருண் உண்மையிலேயே தானா வந்தானா இல்ல? அம்மா, உங்களுக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நான் தான் அவரை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவங்ககிட்ட சொன்னேன் சுமதி அமிர்த்சர் போறான்னு.